நம்ம நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. எங்கேயுமே நம்ம நெனச்சது நடக்க மாட்டேங்குது. நெனைக்காதது சூப்பரா நடக்குது. இப்பயும் அப்படிதான். எதுக்கோ கெளம்பணும்னு நெனச்சோம். ஆனா ஏன் போறோம்? எதுக்கு போறோம்? எங்க போறோம்னே தெரியாம ஏதோ ஒரு ரோட்ல போய்க்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல போனா பீச் தான் வரும்னு நெனைக்கிறேன். வாங்க போவோம். ஏதோ ஜிடிஏ ஒய் சிட்டி மாதிரி இருக்குது. போயிட்டு பிரியாணி கடை விட்டு மறுபடியும் போயிட்டு பிரியாணி கடையில் போய் நிற்க போகிறான். அவன் ஒரு 4 மணி நேரம் ஆக்குவான். ஏதோ தேடுறா, சிக்கன் கடை ஏதாவது இருக்கான்னு தேடுறா. நம்ம மன்னவர் எதை தேடி போய்கிட்டு இருக்காருன்னா, இப்போ நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோறு போடணும். சோறு போடலன்னா அவரை நம்ம சாப்பிட்றோம். அதனால வந்து சாப்பாடு கடை தேடி போய்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். யூடியூப் வீடியோவில் போடுற மாதிரி எடுக்கல, ஷார்ட்ஸில் போடுற மாதிரி எடுத்துட்டோம். கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு டேரக்டர் போய்கிட்டு இருக்காரு. பின்னாடி ப்ரொடியூசர் போய்கிட்டு இருக்காரு. டேரக்டர் நடக்கிற மாடுலேஷன் பாருங்களேன், ஒரு பக்கம் தாங்கி தாங்கி நடக்கிறாரு. ஏன் மற்றவங்களாம் நேற்று பிடிச்சதில் சமைக்கிறாங்களா? அடுப்புல கை வச்சுட்டு கிளைய மாதிரி நடக்கிறானே. என்ன இருந்துச்சா? ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருந்துச்சு. நிறைய முந்திரிலாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு. அதை விட இன்னும் எவ்வளோ டிராஃபிக்கு? தொக்கு பிரியாணி நம்ம போகிற ஆமாம், நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் கடையில் சாப்பிடலாம். மண்டைக்கு மேலே தான் எனக்கு பொசிஷன் கரெக்டாக இருக்கு வச்சுக்குவான். சரி ஓகே. சரி ஓகே. அந்த கடையா? ஃபைனலாக பிரியாணி கடை இல்லைன்ட்டு கடைசியில் வந்து பர்கர் சாப்பிட்றாங்க மேடம். என்ன பர்கர் இது? நடுவில் வந்து நானோ தானே இருக்கா, ஊற்றுது. தக்காளி விழுது. தாரா